அனைவருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரங்கள். பெரியாளுக்கு நமஸ்காரம், சிறியாளுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் எப்போ மாலையபட்சம் வருது, எந்த தினத்தில் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இதை பதிவிடுகிறேன். நேற்று மாலைபட்சம் தொடங்கி, அதாவது 18/9/2024 புதன்கிழமை மாலையபட்சம் தொடங்கியது. அது முதல் 15 தினங்கள், பட்சம் என்றால் 15 நாட்கள் இந்த மாலையபட்சமாகப்பட்டது. 2/10/2024 புதன்கிழமை மாலையபட்சம், மாலைய அமாவாசை நிறைவு பெறுகிறது. அன்று மாலைய அமாவாசை விசேஷமான ஒரு பித்திருக்களுக்கு உகந்த நாள். அதனால் எல்லோரும் அந்த மாலையபட்சத்தில் தவறாமல் கலந்து கொண்டு அவருடைய முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன், தில தர்ப்பணங்கள், சார்தங்கள், தானங்கள் போன்றவைகளை செய்யலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வழங்கலாம். அன்றைய தினத்தில் மிகவும் விசேஷமானது. புத்திர சந்தானம் இல்லாதவர்கள், புத்திர தோஷம் உள்ளவர்கள் பிதர்களுக்கு பூஜைகள் செய்து பசுக்களுக்கு உணவிடுவது, பிராமண போஜனங்கள், பிராமணர்களுக்கு தானங்கள் கொடுப்பது, ஏழை இளையவர்களுக்கு அன்னதானங்கள், உணவுகள் வழங்குவது, முதியோர்களுக்கு முதியோர் இல்லத்தில் சென்றோ இல்லது அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னமிடுவது, புஸ்தகங்கள் வாங்கி கொடுப்பது, வஸ்திரங்கள் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. அன்றைய தினத்தில் ஒவ்வொரு நாளும் தினமும் தில தர்ப்பணம் செய்யலாம். முடியாதவர்கள் மகாபரணி அன்றும் 25/9/2024 அன்றைய தினத்தில் மகாபரணியும், மத்தியாஷ்டமியும் என்று சொல்லக்கூடிய தினத்தில் அன்றும் பண்ணலாம் மத்தியாஷ்டமி. அதுவும் முடியாதவர்கள் சன்னித மாலயம் என்று சொல்லக்கூடிய 29/9/2024 அன்றைய தினத்திலும், மறந்து போனவர்கள் மாலயத்தில் கொடு என்று ஒரு வழக்கம் உள்ளது. அதாவது எதுவுமே எனக்கு தெரியல, இந்த பட்சங்கள் திதி எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாலைய அமாவாசை எல்லோருக்கும் அது நினைவில் வரக்கூடிய அதுதான் மாலைய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. அனைவரும் அந்த தினத்தில் மாலைய அமாவாசையில் உங்களுடைய பிதர்களுக்கு தில தர்ப்பணங்கள், பிதிருவர்க்கம், மாதிருவர்க்கம் என்று சொல்லக்கூடிய அப்பாவுடைய அம்மா வழி, அம்மாவுங்க பாட்டி தாத்தா அவர்களுக்கும், மாதிருவர்க்கம்ட்டு அம்மாவுடைய அப்பா பாட்டி வழிகளுக்கும், பித்திருவர்க்கம், மாதிருவர்க்கம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியது இந்த ஒரு மாலையபட்சத்தில். இல்லாதவர்களுக்கு, நண்பர்களுக்கும் கொடுக்கக்கூடியது மாலையபட்சம். கன்னியாசவித்திரிட ஆஷாட் அபரபட்ச சகரமாலை சிரார்த்தம்னு இந்த மாலைய சிரார்த்தமாகப்பட்டது கொடுக்கக்கூடிய மிகவும் விசேஷமானது. அதனால் அன்றைய தினத்தில் மாலையபட்சம் 2ஆம் தேதி வரதுனால நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஊரில் உள்ள குளக்கரையிலோ அல்லது கோயில் குளத்திலோ சென்று உங்களுடைய கோத்திரம் பெயர்கள் சொல்லி, உங்களுடைய தகப்பனார்கள், அவருடைய தாத்தா பாட்டிகளுடைய பெயர்களை சொல்லி, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் பெயர்களை சொல்லி தில தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம். அன்றைய தினத்தில் தர்ப்பணங்கள் செய்து உங்கள் வீட்டில் வழக்கப்படி படையல்கள் போட்டு பூஜை செய்வது, துணிகள் வைப்பது, அந்த பூஜைகள்லாம் செய்து பசுக்களுக்கு அகத்திக்கீரை, கீரையில் பழங்கள் கொடுக்கலாம். அரிசியை அப்படியே பசுமாட்டுக்கு கொடுப்பதனால் அதற்கு அதனுடைய சரீரத்துக்கு உபாதை ஏற்படலாம். அதனால் வேக வைத்து நன்றாக கஞ்சியாக காசி தான் கொடுக்க வேண்டும். அன்னத்தை அப்படியே போட்டு கொடுக்கக்கூடாது. பசுமாட்டுகளுக்கு அஜீரண கோளாறுனால் அதற்கு ஆபத்து விளைவிக்கும். கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு தவிடுகள், கீரைகள், நல்ல பொருட்களாக வாங்கி கொடுக்கணும். நம்ம அன்னமாக கொடுக்கணும் அப்படின்னா கஞ்சி மாதிரி நொய் உடைச்சி காசி கொட்டினா பசுக்களுக்கு நல்லது, திருப்தியாக சாப்பிடும். அதனால் நல்லதை வாங்கி கொடுங்கள். எல்லோரும் அந்த பித்திருக்கள் ஆராதனை பூஜைகள் செய்து, நீங்கள் சந்ததி இல்லாதவர்கள், நிறைய கஷ்டங்கள் இருக்குதுன்னா இந்த பிதிரு பூஜைகள் செய்வதனால மிகவும் சிரேஷ்டம். சிரார்த்தங்கள் எந்த தினத்தை எதற்காகவும் சிரார்த்தங்களை விடக்கூடாது. சில பேர் சொல்லுவான்,
நாங்கள் கல்யாணம் வச்சுட்டோம், சார்தம் கொடுக்கக்கூடாது, இப்போ தான் கல்யாணம் பண்ணோம், சார்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நாம் கல்யாணம் வைப்பதற்கு முன்னதாக சார்தம் முடிந்தவுடன் கல்யாணத்தை வைத்துக்கொள்ள வேண்டும், அல்லது ஒரு 3 மாதங்கள் தள்ளி வச்சுக்கணும். கல்யாணம் பண்ணி உடனே சார்தம் ஆற்றுல சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும், பண்ணிவிட்டு அப்புறம் சார்தம் பண்ணலான்றது பெரியவாளுடைய ஒரு செய்தி. அதனால் முதல்ல சார்தம்ன்றது இல்லைன்னு, அதுக்கே நம்ம கல்யாணத்தில் முதல்ல நாந்தி சிரார்த்தங்கள்லாம் பண்ணுறோம். பெரியவாளுடைய அனுகிரகத்தினால தான் எல்லாம் நடக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம்னு பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தினால தான் தொடங்குறோம். அதனால் செய்கிறதுனால தப்பு எதுவும் கிடையாது. ஏதோ அசுபமாக நினச்சி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் முடிஞ்ச கையோடு உடனே அதில் சார்தம் பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம அந்த நாளை குறித்து கொண்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சாரதம் வருதுன்னா சாரதத்தை தள்ளி வச்சுட்டு சாரதம் முடிந்தவுடன் கல்யாணம் வச்சுக்கலாம். அதில் சுப நிகழ்ச்சிகள் எதற்காகவும் சாரதத்தை தள்ளி போடக்கூடாது. அதாவது நமக்கு தீட்டுகள் வரும் காலத்தில் கூட தீட்டு முடிந்த உடன் மறுநாள் மற்ற நாளும் அதுக்கு மறுநாளும் அந்த சாரதத்தை பூர்த்தி பண்ணணும். பித்ரு சார்த்தங்கள் எந்த காரணத்துக்கும் நிறுத்தி வைக்கக்கூடாது. இதோடு எனக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கிறேன். தவறு இருந்தால் க்ஷமிக்கவும். சர்வே ஜனாசுகினோ. எல்லோரும் இந்த மாலை அமாவாசையை விசேஷமாக அனுஷ்டித்து உங்களுடைய வம்சங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன வரப்போகிறது, எல்லாம் தர்ப்பணம் பண்ணணுமா அப்படின்னா, நம்ம பண்ணுவதனால் நமக்கு பசங்களுக்கு நல்லது ஏற்படும், வம்சங்கள் தழைக்கும், வாழையாக நம்ம வம்சம் தழைக்கும்ன்றது தான். வம்ச விருத்தி நல்லா இருக்கும். அதுக்காக தான் பித்திருக்கடன்களை தவறாமல் நாம் செய்ய வேண்டும் என்பது. இந்த 15 நாளும் நமக்கு பிதிர்கள் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த 15 நாள் மாலைய பட்சத்தில் விசேஷமான வேறு பூஜைகள் செய்வதில்லை. அவளே பிதிர்களே நினைத்து ஒவ்வொரு நாள் அந்த திதியில் ஆராதனை பண்ணி கடைசியில் அந்த மாலைய பட்சத்தை பூர்த்தி செய்வோம். சர்வே ஜனாஸ்ரீ சமஸ்த சண்மங்களானி.